போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தி. 2 பேருக்கும் ஜாமீன் வழங்க போலீஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மனுக்களை தள்ளுபடி நீதிபதி செய்திருக்கிறார். போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இருவரும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருவரின் ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி அறிவித்துள்ளார். மருத்துவ பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதியாகியுள்ளது என்று கிருஷ்ணா தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலதிக தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோருடைய ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று நாம் பார்க்கும்போது, சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பார் ஒன்றில் கடந்த மே 22ஆம் தேதி நடந்த அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத்தோட செல்போனை போலீசார் ஆய்வு செய்த போதுதான் அவர் போதைப் பொருள் விற்பனை கும்பலுடன் நேரடி தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. இதுல அவருடன் அந்த அறிமுகமாக இருந்த ஸ்ரீகாந்த் மற்றும் அதே போல கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்துதான் இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த 23ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் 23ஆம் தேதி ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து இதே வழக்கில் கடந்த 26ஆம் தேதி நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார். இருவரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில தான் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுக்கள் மீதான விசாரணை என்பதால் நீதிபதி எஸ் ஹர்மிஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்ஃபான் தினேஷ் காவல்துறை விசாரணைக்கு அழைத்த போது தாம் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்ததாக அவர் வாதம் செய்தார். குறிப்பாக மருத்துவ பரிசோதனையில் தாம் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என முடிவு வந்ததாகவும், கிருஷ்ணாவின் கைது நடவடிக்கை அடிப்படை உரிமையை மீறிய செயல் என்று அவர் தரப்பில் வாதம் என்பது வைக்கப்பட்டது. அதே போல நடிகர் ஸ்ரீகாந்த் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்திரசேகர் தம்மிடமிருந்து போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும், போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வித்தியாசம் உள்ளது என்றும் அவர் தரப்பு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும், இவர்களுக்கு போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் உள்ளதாகவும், எனவே மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனுக்களை தீர்ப்பு ஒத்திவைப்பதாக நீதிபதி காலை அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அந்த இருவருடைய ஜாமீன் மனுக்களையும் தற்போது தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.